அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லமாயிர். லமாயிர்னா பிரதிபெயர் சொற்கள் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? பிரதிபெயர் சொற்கள்னால் என்னது? இப்போ ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம், அவங்கள பற்றி தொடர்ந்து பேசுகிறப்ப அவ அப்படி செஞ்சா, நீ இப்படி செஞ்ச அப்படின்ட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நஸ்ரீன் காலையில் எந்திரிச்சிட்டு நஸ்ரீன் ப்ரஷ் பண்ணிட்டு அவள் என்ன பண்ணான்னா குர்ஆன் ஒலு செஞ்சுட்டு அவள் குர்ஆன் ஓதுனா அப்படின்ட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நஸ்ரீன்ட்டு ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அவள் அப்படி செஞ்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எதிரில் உள்ளவங்கள இருந்தாங்கன்னா நீ இப்படி செஞ்ச அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பிரதி பெயர் சொல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுடைய பெயருக்கு பதிலாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது. சரிங்களா? இது மொத்தம் 14 இருக்குது. 14 எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் செகண்டு 3, அதுக்கப்புறம் தேர்டில் 3, அதுக்கப்புறம் ஃபோர்த்து 3, கடைசியில் மட்டும் 2 இருக்கும். இதுபடி மனப்பாடம் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹுவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் ஒரு ஆண். ஹுமா அப்படின்னா அவர்கள் 2 ஆண்கள். ஹும் அப்படின்னா அவர்கள் பல ஆண்கள். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 தடவை சொல்லணும். சொல்லிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது ஹிய அப்படின்னா அவள் ஒரு பெண். ஹுமா அப்படின்னா அவர்கள் 2 பெண்கள். ஹுன்ன அப்படின்னா அவர்கள் பல பெண்கள். இப்போ செகண்டில் இருக்கிறத ஒரு 4 தடவை பார்க்காம சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்துட்டு இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து ஃபஸ்ட்டு 6 மொத்தமாக ஒரு 2 தடவை சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்து நல்லா வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு போகலாம். அந்த நீ ஒரு ஆண். அன்துமா நீங்கள் 2 ஆண்கள். அன்தும் நீங்கள் பல ஆண்கள். இப்போ இதை திருப்பி நம்ம சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இதை சொல்லி பார்த்துட்டு ஒரு 2-3 தடவை பார்க்காம சொல்லணும். பார்க்காம சொல்லிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து அன்து முடியும் ஒரு 4 தடவை கண்டிப்பாக கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்ட்டு பார்க்காம சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அடுத்து அன்தி அப்படின்னா நீ ஒரு பெண். அன்துமா அப்படின்னா நீங்கள் 2 பெண்கள். அன்துன்ன அப்படின்னா நீங்கள் பல பெண்கள். இப்போ அன்தி, அன்துமா, அன்துன்ன இதை ஒரு 3 தடவை பார்க்காம சொல்லணும். சொல்லிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு 2 தடவை பார்க்காம சொன்னால் போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான், நஹனு நாங்கள் இதை ஒரு 3 தடவை சொல்லி பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் முடியும் ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா சொல்லணும். அதாவது எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா, அவன் ஒரு ஆண்டு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. நமக்கு டக்குன்னு வரணும். அவன் ஒரு ஆண். ஹுமா அவர்கள் 2 ஆண்கள். ஹும் அவர்கள் பல ஆண்கள். ஹிய அவள் ஒரு பெண். ஹுமா அவர்கள் 2 பெண்கள். ஹுன்ன அவர்கள் பல பெண்கள் அப்படின்ட்டு நமக்கு டக்குன்னு அடுத்தடுத்து வரணும். யோசித்தோம்னா அப்போ இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக மனப்பாடம் பண்ணல அப்படின்ற அர்த்தம். நம்ம அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஸ்ட்ராங்காக மனப்பாடம் பண்ணுவோம். அல்லாஹு தாலா லேசாக்குவான். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பாடங்கள். அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் படிக்கிறப்பே நல்லா படிச்சிடணும். எப்போ கேட்டாலும் மறக்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட ஆலிமா வகுப்பில் ஓதக்கூடிய மாணவிகள்னால் நல்லா படிச்சுட்டாங்க. ஏன்டா அது நம்மளே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டோம். அதனால் அவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி படித்தது இது. ஆனால் இப்போ கேட்டாலும் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. டெய்லியும் திறந்து இதை பார்க்குறது கிடையாது. அப்பப்போ லைட்டாக பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ கேட்டாலும் அவங்களால இந்த லமாயிரை கரெக்டாக சொல்ல முடியும். காரணம் என்ன? ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி நல்லா படிச்சுட்டாங்க. அதனால் நீங்களும் அது மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.